நான் கடந்த ஆண்டு இந்த ஆலயத்தில் ஜனவரி மாதம் 1 தேதியில் திவ்ய இருதய ஆண்டவரிடம், அன்பின் உருவான இறைவா, எனக்கு வாழ்வளிக்கும் வள்ளலாய் இருந்து வருகிறேன். நான் வாழ்வதற்கு ஒரு இல்லிடம் கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பது எனது விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை பரிந்துரைத்து அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து இன்று அந்த இல்லிடத்தை கட்டி முடிப்பதற்கு தெய்வீக வல்லமையுள்ள திவ்ய இருதயம் எனக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாக மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற மாதம் என் மகனுக்கு நல்ல வேலை வேண்டும் என்று திருஇருதய ஆண்டவரிடம் கண்ணீரோடு உருக்கத்தோடு வேண்டி சென்றேன். இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற ஒரு வாரத்திலேயே என் மகனுக்கு நல்ல வேலையை திருஇருதய ஆண்டவரின் மூலம் கிடைத்தது. என் குடும்பத்தாரின் நன்றியை தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர், திருஇருதய ஆண்டவர் இதுவரை செய்த நன்றிகளுக்கும் இனி என் குடும்பத்தை வழிகாட்டுதலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கண்ணத்தா. ஞானஸ்தானம் வாங்கி 4 வருஷம் ஆகுது. நைட்டு அவங்க ஒருத்தவங்களுக்காண்டி முடியாதவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணேன். உடனே அந்த நற்கருணநாதர்கிட்ட நான் வேண்டினேன். ஆண்டவர் போய் அவங்க மேலே அப்படியே தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க முடியாதவங்க எந்திரிச்சு உட்காந்து ஆண்டவரே ஏசப்பான்னு கத்தி அவங்க முடிச்சதை எல்லாரும் வீட்டாரெல்லாம் அதிசயமாக சொன்னாங்க. ஆண்டவருக்கு கொடி நன்றி சோஸ்தம். நான் மதுரையிலிருந்து வருகின்றேன். என் குடும்பம் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெறவும், பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து எங்களை பராமரித்து வருகின்ற திருஇருதய ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் கடமையாக நவநாள் திருப்பயணமாக இங்கு வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு நல்ல சுகமும் ஆசீர்வாதமும் கொடுத்திருக்கிற திருஇருதய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். என் பெயர் இசபெல். நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து வந்திருக்கிறேன். கடந்த வருடம் திருஇருதய ஆண்டவரிடம் வந்து எனக்கு ஒரு வீடு வேண்டும், வீடு கட்டுவதற்கு அருள் புரியும் என்று வேண்டிக் கொண்டேன். கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்து ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டுவதற்கு எனக்கு கிருபை புரிந்துள்ளார். நான் மகிழ்ச்சியோடு இந்த திருத்தலத்திற்கு வந்து நன்றி கூறுவேன் என்று கூறியிருந்தேன். அந்த வாய்ப்பை தந்த திருஇருதய ஆண்டவருக்கு என் கோடான கோடி நன்றி.